உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவியின் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி, இதை பத்தி தான் நாம் பார்க்க போறோம். இந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்போ கும்ப ராசியில் இருக்கிறாங்க. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 11:28 வக்கர பெயர்ச்சி அடைஞ்சு, அதாவது 11:28 PM அந்த சனி பகவான் ஆப்பட்டது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 6:50 அதனுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டங்கள். இந்த வக்கர பெயர்ச்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லதை செய்யலாமா? அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா? அவர்கள் தொழில் ஆரம்பிக்கலாமா? திருமணங்கள் செய்யலாமா? குழந்தை பேரு கிடைக்குமா? அவங்க இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியில வருவாங்களா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சனி பகவானின் வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்ப குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைகிறாரு. இந்த குரு பகவான் ஆப்பட்டது கடக ராசிக்கு சந்திர பகவானுக்கு நட்பு கிரகம். அப்போ அந்த வக்கர கதியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்குவதால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம். அது போக சனி பகவான் வக்கரமாவதால் இது நாள் வரைக்கும் சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையவே புரட்டி போட்டு கொண்டு இருந்த அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரம் ஆவது கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன், ஒரு ஆனந்தமான பலன். அவங்க ஒரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி, உண்மையால அதுதான். அப்போ இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4.5 மாத காலங்களும் கடந்த காலங்கள்ல 1 வருஷம் 1.5 வருஷ காலங்கள் ஆகப்பட்டது அவங்களை அனுபவித்து வந்த சித்திரவதை சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவங்களுக்கு கேடுகளை வச்சார். இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க வியாபாரத்தை தொடங்கணுமா தாராளமா தொடங்கலாம், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணுமா தாராளமா ஜாயின் பண்ணலாம். இப்ப வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலையில பிரச்சனையாக இருக்குதா, அந்த பிரச்சனையும் தீரும் காலகட்டம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ரிலீஃப். இந்த ரிலீஃபை வச்சுக்கிட்டு கடகராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த காலத்துல அந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலம் பட்ட கஷ்டத்திலிருந்து இப்ப விடுதலை ஆகக்கூடிய காலகட்டம். அப்போ கடந்த காலத்துல குடும்ப ரீதியாக பிரச்சனையை அனுபவிச்சீங்க, தன்னுடைய மக்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க, நண்பர்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க, உறவினர்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க, தொழில பிரச்சனை நடந்துச்சு, உங்க நம்பினவங்க நயவஞ்சம் பண்ணாங்க. இத்தனை சிக்கல்ல இருந்தும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில இருந்து கண்டிப்பாக உங்க முகத்துல ஒரு நல்ல கலை, ஒரு நல்ல திருப்தி, நான் எதையுமே சாதிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, அந்த தைரியமும் இப்ப உங்களுக்கு வரணும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தாலதான் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க உணர போறீங்க. இது நடக்க போகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்தை தயவு செய்து இது ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க, பலன் நல்லா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நீங்க பிறக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான டைம். அப்ப இந்த டயத்துல நீங்க வெளிநாட்டுல போய் அங்கே தடம் பதிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்கு முன்னாடி வெளிநாடு போனவர்கள் அங்க போய் சிக்கிட்டு சித்திரவதைப்பட்டு வேலையும் கிடைக்கல, பிசினஸ் செய்ய முடியல, படிக்க போய் அங்க படிக்கவும் முடியல, இதனால பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து தலைவலியை கொடுத்து
இவ்வளவு சிக்கல் இருந்தவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல அந்த சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அருமையான காலகட்டம். அங்கே வேலைக்கு போனவங்க, அங்கே வேலையில பிரச்சனையை சந்திச்சவங்க, அந்த பிரச்சனையை ரிலீஃப் ஆகி அந்த பிரச்சனையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பம். அப்ப இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு அருமையான காலகட்டம். இதை செய்யலாம். அது போக உங்களை யாரெல்லாம் இலக்காரம் பேசினார்களோ, இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போனா, நீ எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து அந்த விஸ்வரூபத்தின் வழியாக கண்டிப்பாக நீங்க வந்து திருப்தியான ஒரு எதிர்காலத்தை, உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை பார்த்து இலக்காரம் பேசினவங்க அவங்களுக்கு முன்னாடி காட்ட போறீங்க. அப்ப அது போக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஒரு அலுவலகத்துல உங்களை வந்து பார்க்க போனா எகத்தாளம் பேசி, இல்லை உங்களை வந்து பார்க்க போனா உங்களை பத்தி, உங்களுடைய மேலிடத்துக்கு உங்களை பத்தி தவறாக சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனுக்கு எடுத்தவங்க அவங்களுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கவர்மெண்ட்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி, எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், பிசினஸ்ல வளர்ச்சி கிடைக்கும். இது அற்புதமாக நடக்கும். அப்போ உங்களை பார்த்து எகத்தாளம் பேசின உங்களுக்கு முன்னாண்ட உங்களுடைய நட்பு பிரிஞ்சு போச்சு, உங்களுடைய சக உறவினர்கள் பிரச்சனையானாங்க. இப்போ அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை எதிர்பார்த்து, உங்களை பாராட்டி உங்களோட வந்து சேரக்கூடிய தருணம். அப்போ உங்களை வந்து பார்க்க போனா அவங்க நல்லபடியாக உணர்ந்து, இவரை நம்ம தப்பா பேசிட்டோம், நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு உங்களை அணுகக்கூடிய காலகட்டங்கள். கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. அது போக இந்த பீரியட்ல இடமாற்றங்கள். இப்ப வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கணவன் மனைவியும் ஆளுக்கும் பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும். அதற்குண்டான மாற்றங்களை நீங்க எப்பொழுது பண்ணிக்கலாம். அதுபோக ஒரு பிசினஸ்ல இடமாற்றம் பண்ணணும், ஒரு வீடு மாற்றணும், இது மாதிரி விஷயத்தை தாராளமாக செய்யலாம். அதுபோக உங்களுக்கு பார்ட்னர் இதற்கு முன்னாண்டே இடையூறாக இருந்திருந்தாலும், பல பிரச்சனைகளை கொடுக்குறவங்களாக இருந்திருந்தாலும், கண்டிப்பா அவர் ஒரு உங்களை புரிஞ்சு ஒரு நல்ல பார்ட்னராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த பார்ட்னரையே வேண்டாம், கட் பண்ணி விடலானாலும் கட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி இருக்குது. அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலத்துல ஹரியர்ஸ் வச்சிருந்தீங்க, நல்லா படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியல, நல்ல மார்க் வாங்க முடியல, ஃபெயில் ஆனீங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு மறுஜென்மம் பிறந்த மாதிரி தான் இந்த பீரியடு. அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பார்க்க போன நல்ல கல்விங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பீரியட்ல வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். அதில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த பீரியட்ல வந்து நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா, மீண்டும் ஒரு நட்பு சேரும் போதோ இல்லை ஒரு உறவுகளும் கூட வந்து சேரும் போதோ அதுல ஜாக்கிரதையாக இருங்க. யாருகிட்டையுமே எந்த விஷயத்தையுமே சொல்லாதீங்க, கொஞ்சம் ரகசியமாக இருங்க. அது போக யாரையும் முழுசா நம்பிடாதீங்க. அப்ப நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு, உங்க தொழில் உண்டு, நீங்க உண்டு, உங்க குடும்பம் உண்டு. உங்க குடும்பத்துல வந்து பார்க்க போனா இன்னைக்கு வந்து பகையானவங்க மறுபடியும் திருப்பி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்ககிட்ட எதையுமே வளராதீங்க. அப்ப அடுத்தவர்களால உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக கடவுள், அதுபோக சனி பகவானையும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். இந்த பீரியட்ல தாய் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உருவாகும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும், அது வந்து தீரும். அப்போ அவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே அந்த மருத்துவ ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.